அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன தெரியுங்களா? அமித்ஷா அவர்களை விஜய் அவர்கள் வந்து வரவேற்றார் அப்படிங்கிற செய்தி தான். அதுக்கும் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்துட்டார். ஆனால் சென்னை ஏர்போர்ட்டில் போய் விஜய் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கலை. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, தனிப்பட்ட ரீதியில் விஜய் அவர்கள் வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் தங்கியிருக்க நட்சத்திர விடுதிக்கு டேரெக்டாக போகிற நட்சத்திர விடுதிக்கு போய் அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் உப்புமா அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுத்து, காலை டிஃபனாக உப்புமா சாப்பிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உப்புமா கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அப்படிங்கிறது தான் செய்தி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி இருக்குது. இப்போ என்னென்னா, தென் மாநிலங்களுக்கு உண்டான முதல்வர்கள் மாநாடு. இப்போ இந்த 5 மாநிலம் இருக்கு இல்லையா, கேரளா, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு. இந்த முதலமைச்சர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவளத்து, அதாவது மாமல்லபுரம், அந்த கோவளம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு நட்சத்திர விடுதியில் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னா நம்மால் அமித்ஷா. அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சர், அவர் தான் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறார். ஆனால் அதுக்கு துணைத் தலைவர் யாருன்னா நம்ம அண்ணன் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள். ஏன்னா அது 50 வருஷம் அரசியலில் இருக்கார். யார்? சந்திரபாபு நாயுடு. அவரை வந்து துணைத் தலைவராக போட்டிருக்கலாம், ஆனால் போடலை. 35-40 வருஷமாக டிகே சிவகுமார் அவர்கள் இருக்கார், கர்நாடக முதலமைச்சர். அவரையும் போடலை. இன்னொரு பக்கம் நம்ம கேரளா, அவர் பேர் வந்து சதீஷன் நினைக்கிறேன். அவர் வந்து 40 வருஷமாக அரசியலில் இருக்கார். அவரும் முதலமைச்சர் அப்படி இப்படின்னு இருக்காங்க, போடலை. சரி, தெலுங்கானா, ஆந்திரா, சந்திரபாபு நாயுடு யாரும் போடலை. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் துணைத் தலைவராக போட்டிருக்காங்க. இதை வந்து எல்லாரும் ட்விட்டரில் கேள்வி கேட்குறாங்க, அது என்ன விஜய் மட்டும் துணைத் தலைவர் அப்படிங்கக்குள்ள இங்கே ஒரு சந்தேகம் வருதா? இந்த கேள்வி கேளுங்க. ஏன் விஜய் அவர்கள் தென் மாநிலங்கள முதல்வர் மாநாட்டில் விஜய் அவர்கள் ஏன் துணைத் தலைவராக இருக்கிறார்? தலைவர் அமித்ஷா, புரிஞ்சுக்க முடியுது. ஏன் துணைத் தலைவராக அவர் இருக்காருங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அமித்ஷா அவர்களையும் பிஜேபி எதிர்ப்பாங்க, நீட் வாரத்தில் எதிர்ப்பாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள், மாநில உரிமை விஷயங்களில் மற்ற முதலமைச்சர்கள்லாம் 5 மாநிலத்தை 4 மாநில முதலமைச்சர் எதிர்ப்பாங்க. விஜய் அவர்கள் பாஜகவுக்கு வந்து எதிராக பேசவே மாட்டார். அமித்ஷா அப்படிங்கிற வார்த்தையே அவர் வாயிலேருந்து வராது, பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையே வராது. நீட் தேர்வு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு ட்விட்டு போடுறாரு, அதில் பிஜேபி, அமித்ஷா, மோடிங்கிற எந்த வார்த்தையுமே வராது. அப்படி பாஜகன்னா அவருக்கு அப்படியே அப்படி பாஜகன்னு வாயில் வராது. அப்போது நம்மளுக்கு சரியான ஆள் இவர் தான், விஜய் தானே, விஜயை போட்டிருக்காங்க, வேற என்ன? அப்போது அவர் தான் பாஜக ஆல்ரெடி இவர் சரணடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவர் இயக்கிறது யார் அப்படிங்கும்போது பல பேர் பல தகவலில் சொல்கிறாங்க. ஒன்று, விஜய் அவர்கள் இயக்கிறது வந்து இலுமினாட்டி, சர்வதேச கண்ட்ரோல் நடக்குது, அதில் கிறிஸ்துவ மிஷினரிகளும் அதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து இருந்து இவர் இயக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறாங்க, ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நம்மளை போன்றவர்களாக இல்லை இவர் திமுகவுடைய பினாமி, திமுக வந்து அந்த தன்னுடைய அரசியலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதிமுகவோட இவர் வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவரை திராவிடத்தை கொண்டு வந்துட்டு ஒரு ஊடுசால் வேலைக்கு தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக தான் இவர் இயக்குதுங்கிற சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அப்போ இந்த 3 பேர்த்தில் யாரா இப்போ இயக்குறான்னு பார்த்தா அப்பட்டமாக தெரியுது பாஜக தான் இவரை வந்து இயக்குது. ஏன்னா இவர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இவிஎம் மோசடின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கவங்கள இவர் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்து இவர் எப்படி ஜெயிக்கிறார் அப்படிங்கும்போது நம்மளே நினச்சிக்கிருந்தோம் அப்படின்னா அதிமுக தான் பாஜக கூட்டணி வச்சுருக்குது, அப்படி அவங்க ஜெயிக்க வைக்கணும்னா அதிமுக தானே ஜெயிக்க வைக்கணும் அப்படி தான் நினச்சிக்கிருந்தோம். ஆனால் அவங்க வேறு டீலிங் போட்டு வேறு மாதிரியான டீலிங்களை செஞ்சு விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. இதெல்லாம் ட்விட்டரில் வரக்கூடிய சந்தேகங்கள் தான். வேறு ஏன் துணைத் தலைவராக போடணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ சரணடைஞ்சிட்டாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. சரணடைஞ்சிட்டாரா அப்படிங்கிறத விட சரணடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. இதில் என்னென்னா, ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பாரிசாலன். அவர் அவசரமாக ஏதாவது அறிவிப்பு வந்து கொடுப்பாரான்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். என்னென்னா, ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சு. அந்த பெரிய காரியத்துக்கு விசாரிக்க வந்து போகிறாரு. அப்படி போனனால பாரிசாலன் ட்விட்டு போடுறாரு, 2016 சீமான் அவர்களை நான் ஆதரித்தேன், ஆனால் சீமான் அவர்கள் எப்போ வந்து ஸ்டாலினை சந்தித்து 25x25 ரூமில் 25 டிகிரி ஏசியில் 25 நிமிஷம் பேசினாரோ அப்போயே சீமான் அவர்கள் திமுகவோட பிடிஎம் ஆகிட்டார், திமுகவோட காசு வாங்கிட்டார், தமிழ் தேசியத்தை காய் அடிக்கிறார் சீமானு அப்படின்னு பேசினார். அதே பாரிசாலன், அதே ஆள் இன்றைக்கி விஜய் அவர்கள் போய் அமித்ஷாஜியை சந்திச்சிருக்கார். அதுவும் பெரிய நட்சத்திர ஹோட்டலாம். அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பங்களா. அப்போது பங்களாவில், பெரிய பங்களாவில்
பெரிய நல்ல நிறைய ஏசி டன் கணக்கில் ஏசி போட்டிருக்கக்கூடிய அந்த ஏசி அறையில் விஜய் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தாரே, அதுவும் பல நிமிஷங்கள் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த சந்திப்பு முடிஞ்சு நைட்டு டின்னரும் அமித்ஷா அவர்களோட வந்து சந்திப்பார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களோட தான் வந்து இவர் இருப்பார் ஃபுல்லாகவே. ஏன்னா அவர் துணைத் தலைவரில் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போது அமித்ஷா அவரோட இன்றைக்கி ஃபுல்லாகவே அமித்ஷா அவர்களோட தான் இருப்பார். தனியாக சந்திப்பு பல நிமிஷங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாடு முடிஞ்ச டின்னர், தமிழ்நாட்டில் வந்து அடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், தென் மாநில முதலமைச்சர்களுக்கு உண்டான அந்த ஒத்துமை, அந்த விஷயங்கள் எல்லாமே யார் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் கையில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு பாரிசாலில் என்ன அறிவிப்பு கொடுப்பார்? சீமான் அவர்கள் திமுக தலைவரை சந்தித்தால் சீமான் திமுக டெவலப் போயிட்டார். இப்போ பாஜக சந்திச்சிருக்காரு விஜய் அவர்கள், அமித்ஷா சந்திச்சிருக்காரு. இப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து பாரிசாலன் அவர்கிட்ட கேட்கணும். இலுமினாட்டி பாரிசாலன் சொன்னார் விஜய் அவர்களை. கடைசியில் விஜய் அவர்கள் தமிழன்னு அந்தர் பெல்ட்டி அடித்த மாதிரி இதுலேயும் அந்தர் பெல்ட்டி அடிக்கக்கூடாது. சீமானவர்களுக்கு ஒரு நாயம், விஜய் அவர்களுக்கு ஒரு நாயன்னு சொல்லி பாரிசாலன் பேசினாப்புலனா இன்னும் நம்ம பல கேள்விகளை கேட்க தோணுது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்னென்னா இப்போ தான் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல சிக்கல்கள் வந்து போயிட்டுருக்குது. காவேரி பிரச்சனை போச்சு, அவங்க மேகதாது அணை கட்டணுங்கிறாங்க, நம்ம கட்டக்கூடாதுங்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து வெறும் 4 கிலோமீட்டரில் மேகதாது அணை கட்டுவாங்களாம், தமிழ்நாடு தண்ணி இல்லாமல் நாக்கொழிச்சிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கோங்கள. நான் போகிறேன், தண்ணியை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் போகிறேன்னொடனே அங்கே டிகே சிவகுமார் சொல்கிறாரு, கர்நாடகத்துக்குள்ளே எதுவும் வந்துடாதீங்க, பெரிய பிரச்சனையாக ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 3 தமிழர்களை அதே மாதிரி தான் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் பக்கத்தில் வந்து இவர் உட்காந்துருக்கார் விஜய் அவர்கள். என்னங்க இது, நம்மளுக்கே ஒரு மாறு இருக்குல்ல. அவர் அங்கே வரக்கூடாதுங்கிறார் விஜய் அவர்களை. ஆனால் விஜய் அவர்கள் இங்கே அவரோட சரிசமமாக அப்படி உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குறதுல நம்பர் 1 முதலமைச்சர் யார்? நம்ம ஐயா விஜய் அவர்கள் தான். மாநில உரிமை அப்படின்னு வந்தாலே ஐ டோன்ட் கேர். அந்த ஜனநாயகன் படத்தில் வாட் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாப்புல. அவங்க தங்கச்சி, அதாவது பூஜா, அவர் பேர் என்னது, ஏதோ ஒரு பேர், அதான் அந்த விஜய் அவர்களோட மகளா சித்தா, அது பேர் ஏதோ ஒன்று வருமே, அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போனோடனே விஜய் போய் சண்டை போடுவார். சண்டை போட்டுருக்கோன்னா அந்த வில்லன் சொல்லுவார், வாட் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னோடனே ஐ டோன்ட் கேர். என்ன ப்ரோ 100-200 பேர்த்த அடிச்சுட்டு இருக்கீங்களே ப்ரோ அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அப்படிம்பார். அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் பல விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது காரணம் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் டிகே சிவகுமார் தான். அப்படி இருக்கவங்கள அவரோட பக்கத்தில் உட்காந்துட்டு ஐ டோன்ட் கேர், ஏதாவது பிரச்சனையா ஐ டோன்ட் கேர், 3 தமிழர்களை இந்த மாதிரி சுட்டு கொண்டிருக்காங்களா ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, விஜய் அவர்கள் பாஜகவுடைய அட்மார்க் பீட்டையும் பாஜகட்ட விஜய் அவர்கள் சரணடைஞ்சிட்டார். அதோட வெளிப்பாடாக தான் துணை தலைவர் பதவியை அமித்ஷா அவர்கள் வாரி வழங்கி கொடுத்துருக்கார். இல்லாட்டினா ஏன் டிகே சிவகுமார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே, ஏன் கேரளா முதலமைச்சர் சதீஷனுக்கு கொடுக்க வேண்டியதானே, ஏன் வந்து தெலுங்கானா ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபியோட கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி இருக்கே, கொடுக்க வேண்டியதானே. தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடுடைய அந்த எம்பிகளோட ஆதரவு வந்தனால தானே பிஎம்மாக இருக்கார் நம்ம மோடி அவர்கள். அவர் கொடுக்க வேண்டியதானே. சரிப்பா, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருக்கு கொடுக்க வேண்டியதானே. அது என்ன துணை தலைவர் பதவியை விஜய் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ விஜய் அவர்கள் பாஜகட்ட சரணடைஞ்சிருக்காரு, மற்றவங்களாம் சரணடையலை, அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற பக்கமெல்லாம் இப்போ தெலுங்கு தேசம் கட்சியை தவிர மீதி முதலமைச்சர்கள்லாம் யார்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அவங்க பாஜக எதிர்க்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பாஜக எதிர்க்கலை. அதான் காரணம், வேற என்ன. அப்போ விஜய் அவர்கள் யார்? பாஜகவோட பி டீம் தான். இதோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.